ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெஜ்ஜு சீஸ் கார்ன் மோமோஸ் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தாங்க கிடைக்குது. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கோங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் வெஜ்ஜு சீஸ் கார்ன் மோமோ தான். ஏற்கனவே நான் பன்னீர் மோமோ வாங்கியிருக்கேன். அது பாதி செஞ்சுட்டு பாதி வச்சுருக்கேன். இன்றைக்கி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ரவுண்டாக இருக்கும். இது வெஜ்ஜு தாங்க, நான்வெஜ்ஜு கிடையாது. நான்வெஜ் இருக்குது, சிக்கன்லாம் இருக்குது. நான் சிக்கன்லாம் வாங்கலை, நான் வெஜ்ஜு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ இதை நான் நம்ம பாயில் பண்ணி கூட எடுக்கலாம், வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிச்சு தாங்க எடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே அடுப்பத்தை வச்சு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த பஜ்ஜி போண்டா போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இல்லை மிதமான தீயில் வச்சுட்டு இதை போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே டக்குன்னு நம்மளுக்கு குயிக்காக வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் மாறி வந்தோடனே எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய வெஜ்ஜு சீஸ் கார்ன் மோமோ ரெடி. இதே மாதிரி நான் பாருங்கள், பன்னீர் மோமோ ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் ஏற்கனவே பாயில் பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம். அதை நான் வீடியோ எடுக்கலை. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதுக்குள்ளே பன்னீரும் வெஜிடபிளும் தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சர்வ் பண்ண போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சஸ்வான் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும். அது கூடவே நான் டொமேட்டோ கெச்சப்பு வச்சுக்கிறேன், வேணுன்றவங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், நீளமாக இருக்கிறது பன்னீர் மோமோ. பாருங்கள், சஸ்வான் சட்னி நான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டிலே செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சு வச்சுக்கலாம். நான் வீட்டிலேயே மோமோஸ் செய்யலை, கடையில் வாங்கின மோமோஸ் தான். நீங்கள் வீட்டிலே கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.